வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரகரா. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, பிரணவஸ்வரூபன் தமிழ்கடவுள் முருகப்பெருமாள் இந்த இடத்திலே திருச்சூர்ல மயில்வீர்களே பிரம்மாண்டமானவர்களே ஆலயம் வர இருக்கிறது. உலகமெல்லாம் ஆட்சி செய்கிற முருகப்பெருமாள், விஸ்வரூப முருகன், பிரபஞ்ச சக்தி முருகன், அனைவர் மனிதர்களும் ஆட்கொள்ளக்கூடிய ஆறுமுகன் இந்த கோயில் மிகப்பெரிதாக வளரப்போகிறது. அதாவது சைவ சமயத்தில் சிவன், சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். அதே காணாபத்தியம் கணபதி விநாயகப் பெருங்கடவுள். கௌமாரத்தில் முருகன், கௌமாரத்தில் முருகப்பெருமாள். சாக்தத்தில் மகாசக்தி பராசக்தி. வைஷ்ணவத்தில் விஷ்ணு பகவான் நாராயணன். சௌரம் சூரிய பகவான். 6 சமயங்கள் இந்து மதத்தில். இது அதுக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. இப்போ எல்லாமே மக்கள், இந்து மக்களுக்காக சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல கிடைக்கிறது. இன்னைக்கு இந்த கல் உருவ சிலைக்கு பிராண பிரதிஷ்டை ஏற்றி பகவானை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது புல் பூண்டு செடிகளுக்கெல்லாம் கூட சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஔஷதம்னு சொல்லுவாங்க. அதனால் நந்தவனங்கள் அமையிருக்கிறது. ஜீவ பிராணிகளுக்கு ஒரு சக்தி இருக்குது. சாதுவான பசு, மயில், சேவல், கோழி, இந்த சாதுவான பிராணி, இதெல்லாம் யானை, குதிரை, இதெல்லாம் சாதுவான பிராணிகள். இந்த பேர்லாம் இதுக்கெல்லாம் ஆலயத்தில் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது. அப்புறம் உலோக சக்தி, பஞ்சலோக சக்தி. பகவானை பஞ்சலோகத்தில் உருவாக்கி சக்தியை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுமாதிரி கோவில் வரும்போது வரிசையாக மண்டபம் வரும். கோபுரம் தான் பாதங்கள். கோபுரம்லாம் உயரமாக ஏன் வைக்கிறாங்கன்னா, எப்போவும் பகவானை நினச்சிட்டு இருக்கணும். கோயிலுக்கு வர முடியாட்டா கூட வீட்டிலேருந்தே கோபுரத்தை பார்த்தோன்னே கன்னத்தில் போட்டுக்குவாங்க. கோபுரம் வந்து பகவானோட பாதங்கள். இறைவனுக்கு பாதங்கள் சிறப்பு, மனிதனுக்கு கைகள் சிறப்பு. இறைவன் பாதங்களை சரணடைய வேண்டும். சரணடைந்தோருக்கு கவலை இல்லை. முருகன் இருக்க பயமில்லை. வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறையில்லை, மயிலுண்டு வழிக்கான பயன். எல்லா கடவுளும் அதுமாரி அந்த முதல்ல இந்த சபா மண்டபம் முதல்ல அமைப்பாங்க. அடுத்து கோபுரத்துக்கு அடுத்தது அது வந்து நம்ம மனுஷனோட உடம்பு மாதிரி தான் ஃபுல்லாக கோயில் அமைப்பு. அது மூலாதாரம் அமையக்கூடிய இடம். மூலாதாரத்தில் இந்த நாபிக்கு கீழே அது வந்து காமம், ஆசைகள், நிறைவேறக்கூடிய நியாயமான ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் அந்த காஸ்மிக் பவர் கோபுரத்துலேருந்து உள்ளே வந்தோடனே அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான அந்த ஆக்கசக்தியை நம்ம உடம்புல கிடைக்கும். அந்த மூலாதாரம், அந்த சபா மண்டபம் முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அலங்கார மண்டபம். அது வந்து அடிவயிறு, சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட அடிவயிறு கலக்குதும்பாங்க. பயம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவையான பயம் இருக்கணும். அவமானம் படக்கூடாதுன்னு பயம் இருக்கணும். ஆனால் அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. இந்த தைரியம் இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். எதையும் தாங்க இதையும் இருக்கணும் மாதிரி எதையும் சமாளிச்சிடலாம். நம்மளால் முடியலாம், வேறு யாரால் முடியும். அதுவே துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சலெல்லாம் முருகப்பெருமாள் கொடுப்பாள். அதனால தான் வீரக்கடவுள். கடவுளெல்லாம் வீரமாக இருக்கிறவங்க. அந்த வீரமாக இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது. பயம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஜீவசக்தி இருக்காது. ஜீவசக்தி உடம்புல வேணும்னா தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் அத்தனை பிரபஞ்ச சக்தியும் கொண்டு வந்து சேர்க்கிடும். அந்த தைரிய லட்சுமி இருந்தால் எல்லா லட்சுமியும் வந்துடுவாங்கங்கிறது. அதுமாதிரி சுவாதிஷ்டானம், அடிவயிறு, அது வந்து அலங்கார மண்டபம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஸ்னபன மண்டபம் ஒரு மண்டபம். அது சாமிக்கு வந்து வயிறு மாதிரி, அந்த வயிற்றில் ஜீரண சக்தி இருக்குது. நம்மளோட வேண்டுதலாம் கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துலலாம் பலிபீடம் இருக்கும். அந்த இடத்துலாம் கொடிமரம் இருக்கும், தொப்புள் கொடி மாதிரி கொடிமரம் இருக்கும். அந்த ஸ்னவன மண்டபத்தில் மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகம் வந்து எப்படி ஆசை பயங்கிற மாதிரி அடுத்தது வந்து கோபம். அளவற்ற கோபம் இருந்தால் மனுஷனை அழிச்சிடும். அந்த மனுஷனுக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த சாந்தம் வேணும், அமைதி வேணும், நிதானம் வேணும், சகிப்புத்தன்மை வேணும். அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் தான் ஸ்னவன மண்டபம், மணிப்பூரகம். அது அந்த மணிப்பூரகம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம கோபம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு எப்பவும் பகவானை நினச்சிட்டே இருக்கணும். எல்லாம் தன்னால் மாறும். இதுவும் கடந்து போகும். எல்லா நிலைமையும் மாறும். ஒரு நாளும் ஒரே நிலையில் இருந்துடாது.
எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் காத்திருக்கணும். அந்த பொறுமை தான். அது பொறுமையும் பொறுப்பும் மனுஷனுக்கு எவ்வளோ அவசியம். அவனை யோசிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, சரியானதை தேர்ந்தெடுக்க செயலை வைக்கிறது, பகுத்தறிவு கொடுக்குறது. எல்லாமே இந்த கோபம் இருந்துனாக்கா பதறாத காரியம் சிதறாது. பதறாமல் இருந்தனா கிடையாது. அப்போ அந்த கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இருந்தால் எத்தனை நோயை கொண்டு வந்துடுது. சர்க்கரை வந்துடுது, அடுத்தது பிபி வந்துடுது, அடுத்து ஒவ்வொரு நோயாக கொண்டு வந்துடுது. உடம்பு சிதைச்சிடுது, எலும்பெல்லாம் தேய வச்சிருது, ரொம்ப மனச்சோறு கொடுத்துருது. அதனால் கோபம் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி ஸ்நமன மண்டபம். அதுக்கடுத்தது பார்த்தா மகா மண்டபம். அது அநாகதம், ஹிதய பிரதேசம். இப்போ நான் பெரிய பெரிய கோயிலில் பார்த்தா நடராஜர் வந்து அந்த ஹிதய பகுதியில் தான் இருப்பாங்க. சுவாமிக்கு இடதுபுறத்தில் நாராயணன். அதுகிட்ட நாராயணன் எப்படி உலகத்தில் மையப்பகுதி சிதம்பரங்கிறாங்களோ இதய பகுதிங்கிறாங்களோ அதுமாரி நடராஜர் அந்த இடத்துல இருப்பாங்க. இதய துடிப்பு துடிச்சுட்டே இருக்கும். அது வந்து எப்படி நம்மளோட காமம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒப்பிட்டு பார்த்து நினைத்துக்கிற அந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது. பொறாமை குணம் இருந்துனாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய நம்மளையே மறைச்சிடும். நம்ம கண்ணை மறைச்சிடும் சொல்லுவாங்களே. எனக்கு தெரியாமல் இந்த காரியம் நினச்சி இந்த அனிச்சை செயல் எனக்கு தெரியாமல் நடந்துட்டுன்னு தன்னை உணரக்கூடிய நிலைமை வராது. இந்த இதயபூர்வமாக இருக்கணும். ஆண்டவன்ட்ட சரணாகதி முழுமையாக சரணடைந்திருக்க அந்த பகுதி, அந்த இதய பகுதியில் வந்து தூய்மையாக இருக்கணும், எப்பவும் உண்மையாக இருக்கணும், எப்பவும் சத்தியத்தோடு இருக்கணும். இந்த வாய்மை தவறக்கூடாது. பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்றினார் வள்ளுவ பெருமான். அந்தமாரி நம்மளோட செயல் எல்லாத்துலேயும் உண்மை இருக்கணும். நம்ம தொழில் செய்கிறோமா உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும். இதெல்லாம் நமக்கு மனசார பிரார்த்திக்கிற போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி, இறை சக்தி. அது வந்து நம்ம வாக்கை சுத்தம் பண்ணணும், வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும், எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நடராஜ பெருமாள் இருப்பார். ஹிருதயம், அது வந்து மகாமண்டபம். அடுத்து பார்த்து விசுக்தி வந்து நெற்றி பொட்டில் வந்து எப்பவுமே நம்ம சமய சின்னங்கள் இருக்கணும். நெத்திக்கிட்டே இருக்கணும், குங்குமம் இட்டுட்டே இருக்கணும். அந்த இடத்துல இருந்தால் வேறு யாரும் நம்மளை சூழ்ச்சியாக நம்மளை வளர்ச்சிட முடியாது. நம்மளை வந்து கட்டுப்படுத்து, அதாவது நம்ம மனசு நம்ம உடம்பு நம்ம சொல்ல கேட்கணும், நம்ம மனசு நம்ம சொல்ல கேட்கணும், நம்ம இயக்கக்கூடிய நம்மளாக தான் இருக்கணும். அப்போ வந்து நெற்றி பொட்டாக இருக்கக்கூடிய இடத்துல மூளையை வச்சுட்டான் ஆண்டவன். நிறைய சிந்திக்க தெரிந்த மனுஷன்தான் மனிதன். சிந்தனை செய்மனவே அப்படின்னாங்க. அந்த சிந்தனை செய்யக்கூடிய விசுக்தி இந்த நெற்றி பொற்றில் அர்த்த மண்டபம் இருக்கும். அந்த மிகப்பெரிய, அதாவது பிறப்புக்கு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய இடம் சிந்திக்கிறவன் தான் மனுஷன் இல்லையா. அந்த மண்டபம். அடுத்த கர்ப்பர்கள் ஆக்சை, அதாவது தலைக்கு மேலே ஆக்சை. அந்த ஆக்சை அதாவது தொண்டைக்குழியிலேருந்து ஆரம்பிக்கிறது விசுக்தி. தொண்டைக்குழியே ஆச்சு நெத்தி வரைக்கும் வருது. அப்புறம் ஆக்சை, அது நெத்தியிலே ஆரம்பிக்குது. அந்த ஆக்சை வந்து நம்ம புண்ணிய பாவ பலன் எல்லாம் நமக்கு புரிய வைக்கணும். முக்காலம் உணர்ந்த ஞானின்னு சொல்கிறாங்களே, முற்றும் துறந்த ஞானின்றாங்க, முக்காலம் உணர்ந்துறாங்க. அவங்களுக்கு நமக்கு பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் தெரியும். அது உள் மனசு சொல்லக்கூடிய சக்தி எல்லாம் வரும். அந்த இடத்துல நம்ம ஒருநிலைப்படும், ஒருங்கிணைக்கும், எல்லாத்தையும் நம்மளோட அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். புத்தி கூர்மையாக இருந்ததுனாக்க எப்படி முருகன்ட்ட இருக்கிற வேல் கூர்மையாக இருக்கும். சிந்தனை கூர்மை, பரந்த மனசு, அந்த இலை அகலமாக இருக்கும். தண்டு ஆழமாக சிந்திக்கணும், பரந்த மனசாக இருக்கணும். வேலோட நுனி தான் அந்த ஆக்ஷா. கூர்மையாக இருக்கணும், ரொம்ப நுட்பமாக சிந்திக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அதாவது எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்பேறிகளாக அந்த ஆக்ஷா சக்கரம் திறக்காது. சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கணும். உழைக்கிறவனா ஆண்டவனுக்கு பிடிக்கும். அதாவது தெய்வத்தால் ஆகாதன முயற்சி தன் மெய்வரத்த கூலி தருன்னு இருக்க. உழைக்கணும், உழைப்புக்கு அஞ்சக்கூடாது, சோம்பேறியாக இருக்கவே கூடாது. முடிஞ்சதை செஞ்சு இயங்கிட்டு இருந்தால் தான் மனுஷன். அதுமாரி அந்த ஆக்ஷா சக்கரம், அது எல்லாத்துக்கும் மேலே சகசிராரம், இத்தனை சக்கரத்தையும் அங்கே கட்டி போட்டு வச்சுட்டாங்க. இது எல்லாம் நம்ம பாதத்துக்கும் தலைக்குமா ஒரு முடிச்சு போட்டு இந்து சமையலில் கோயிலெலாம் அமைச்சிருக்காங்க. அது வந்து வாழ்க்கை முறையில் எவ்வளோ ஆண்களுக்கு சில கடமைகள் இருக்குது, பெண்களுக்கு சில கடமைகள் இருக்குது. இந்த போதைப் பொருள்லாம் கூடாது, புகை மது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுமாரி தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணக்கலை எத்துக்குள், எத்தொழில் ஏதோ செய்யாமல் இருப்பது உமக்கே நவாமன்றாருங்க. ஒரு தொழில் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதுவும் தெரியாத தொழிலையும் செஞ்சு மாட்டிக்கூடாது. அதுமாதிரி நாணயம் கெட்டவர்களோட வேலைக்கு வச்சுக்கூடாது, நாணயம் கெட்டவர்களோட பழகவே கூடாது. நம்மளோட நட்பு எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். உடுக்க இருந்தவன் கைவிட அங்கே எடுக்கன்னு தலைவதான் நட்பு.
அந்த நட்பு வந்து அவ்வளவு மென்மையானது. அது நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுத்து பகவானோட செயல் தான். அது பேர் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடாது. மொத்த வருமானத்தில் 5ல் ஒரு பகுதி சேமிச்சாகணும். வருங்காலத்துக்காக சேமிச்சாகணும். அதுமாரி தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தணும். தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது என்னது, அனாவசிய செலவு வராது, நோய் வராது, ஆரோக்கியம் கெடாது, திடீர் விபத்துலாம் நடக்காது, எந்த வீண் செலவு எதுவுமே வராது. அது பல வருஷங்கள் நம்பிக்கையாக இருக்கணும்னா அந்த நம்பிக்கையை செதுச்சிடக்கூடாது. எல்லாம் இறை நம்பிக்கை இருக்குன்னா அந்த இறை நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெய்வ நிந்தனையோ குரு நிந்தனையோ இருக்கக்கூடாது. அது ஒரு நம்பி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவங்கள ஒரு நேரத்தில் புகழ்ந்து பேசுறது, அப்புறம் அவங்களுக்கு மறைவாக முன்னாடி புறங்குறது அழக்கூடாது. அதாவது மனுஷனுக்கு கோயிலுக்கு வந்தனாக்கா ஞாபக சக்தி வரும், விரைவில் கிரகிக்கக்கூடிய தன்மை வரும், உயர்ந்த மனோபாவம் வரும், ஆட்டிடியூட் உயர்ந்த மனோபாவம் வரும், சரளமாக சுபாவம் வரும். அதாவது எளிதாக மடியில் கனந்தானே வழியில் பயங்கிற மாதிரி மனசில் ஒன்றும் இல்லைனாக்கா சரளமாக யார்கிட்டையும் பேசணும். நம்ம யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அன்பு தானே, அன்பு மயமானா எல்லாம் தண்ணியை பிரிக்க முடியாது, தண்ணி ஒன்றாகிற மாதிரி ஆகிடும். அதுமாதிரி நேர்மை, இந்த மென்மை, தைரியம், நிதானம், இந்த குணங்கள்லாம் நம்ம செய்கிற தொழில், வேலை, உத்தியோகம், குடும்பம் நடத்துறதுல எல்லாத்துலேயும் மிக சிறந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடும். நம்ம வந்து அதுவே மனுஷனுக்கு கூடாததெல்லாம் இருக்குது. அது வந்து பெரிய பெரிய பிரகாரம்லாம் கட்டியிருப்பாங்க கோயிலில், பெரிய பெரிய மண்டபம்லாம் இருக்காங்க. ஏன்னா சுற்றி வரணும். அது என்ன காலில் வந்து அக்குபஞ்சர் மாதிரி பல நரம்புகளை தூண்டி விடுது. ஆலயத்தில் வளம் வர்றது அவ்வளோ விசேஷ சக்தி, பிராணசக்தி இருக்குது. தியானம், ஆசனம் எல்லாம் செய்கிற மாதிரி கோயிலில் சுற்றி வளம் வர்றது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக தூங்கக்கூடாது. அதிகாலையில் விழுந்து ஏற்றிடணும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி தியானம் பண்ணால் அன்றைக்கி நீங்கள் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணினாக்கா 20 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சுலபமாக அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குங்க. அந்த மாதிரி சுருக்கா செய்யும். அதாவது சுருங்க சொல்லி விரிவான பழசுங்க. சொல்லி செல்வன். அது செயல் டக்குன்னு அது மாதிரி அவசியம் இல்லாத பயம் இருக்கக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரம் வந்து அறிவுக்கு சத்ரு. அதாவது அறிவு உள்ளவர்கள் அறிவு இல்லாதவர்களை ஆள்வார்கள், அறிவு இல்லாதவர்கள் ஆத்திரப்படுவார்கள், அதனால் அமைதியை இழப்பார்கள், அடிமையாவார்கள், சுதந்திரம் பறிபோகிறது, மற்றவர்கள் அவர்களை இயக்குவார்கள். ஆகலால் ஆத்திரப்படக்கூடாது, அந்த மனோபாவம் வேணும். அப்புறம் சோம்பல் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம். இன்று செய்வதை இன்றைக்கே செய்யணும், இப்போ செய்ய. ஏன்னா ஒரு நேரத்தோட அருமை எல்லாருக்குமே தெரியும். ஒரு நேரத்தை மிஸ் பண்ணினா அது கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த நேரத்தோட அருமை தெரியும்பாங்க. ஆனால் நேரத்தோட அருமை நம்ம பார்க்குறோம்ல, உலகத்தில் பார்க்குறோம். அப்போ சோம்பல் இருந்துன்னா எவ்வளவோ விஷயங்களை கெடுத்துருது பாருங்கள். தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்த விட தானும் கெட்டனர் பட்டு கேட்டேன். அதுமாரி ராத்திரியில் விளக்கு வச்சோடனே யாரும் வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. சாயங்கால வேளையில் எல்லா உடம்பு சரியில்லான்னு கூட தூக்கி எழுந்து உட்கார வைக்கிற அற்புதமான நேரம் சாயங்கால நேரம். அதாவது காலை ஆட்டிடக்கூடாது, மல்லாந்து படுக்கக்கூடாது, விளக்கு வச்ச பின்னே வளையலெல்லாம் கட்டக்கூடாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டை விட்டு போயினா வீட்டுக்கு சீக்கிரம் இரவுக்குள்ளே திருவிட்டுரும். இன்னொருத்தர் வீட்டில் தங்கக்கூடாது. அதுமாரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து தன்னோட சொந்த வீட்டில் விளக்கு வச்சு சுத்தமாக இருக்கணும். அதாவது காய்கறி, அன்னங்கள் இதெல்லாம் கையால் பரிமாறக்கூடாது. மகாலட்சுமிக்கு பிடிக்காது. மகாலட்சுமிக்கு தீஞ்சு போனால் பிடிக்காது, அழுக்கான சமையக்கட்டு பிடிக்காது, சுத்தம் இல்லாத எதுவுமே அம்பாளுக்கு பிடிக்காது, மகாலட்சுமிக்கு பிடிக்காது. தலையை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. இந்து பெண்கள் தலையை விரிச்சு போட்டுலாம் இருக்கக்கூடாது. அதாவது தம்பதிகளாக கோயிலுக்கு போகணும், தம்பதிகளாக சிந்திக்கணும், தம்பதிகளாக 1 மணி நேரம் குழந்தைகளோடு செலவிடணும், நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். அதோட இப்போ குங்குமப்பொட்டு யாரும் வச்சுக்கிறது இல்லைங்கிறாங்களே, அதெல்லாம் குங்குமப்பொட்டு வச்சுக்கணும், கட்டாயமாக அடைய வேண்டும். மெட்டி, நெற்றி, உச்சி பொட்டு, மாங்கை திரு இதெல்லாம் இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. எவ்வளவோ சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள்லாம் இந்து மதத்தில் இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்தை ஒருத்தர் பற்றி கேட்டார், அதனால் சொன்னேன். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்தா சக்கரம், இந்த சக்கரங்கள்லாம் கோயிலே அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.